சோ இது கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன். இன்னொன்னு உங்க பிலிமோகிராஃபிலேயே இதுதான் பெரிய பட்ஜெட் படம் அப்படிலாம் சொல்றாங்க. சோ இதை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷரா ஃபீல் ஆச்சா? அதான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் என்ன நான் கன்வின்ஸ் பண்றதுக்கே ரொம்ப ரொம்ப டைம் ஆச்சு. ஏன்னா ஒரு பயம்தான், ஆடியன்ஸ்க்கு கரெக்டா அது கொண்டு போய் நம்ம சேர்க்கணும், அந்த கேரக்டர் நம்ம கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு. பட் அதுக்கான இன்புட் டைரக்டர் சைட்ல இருந்தும், ஃபைட் மாஸ்டர் சில்வா மாஸ்டர், ராஜசேகர் மாஸ்டர் சைட்ல இருந்தும் எல்லாருக்கிட்டே இருந்துமே அந்த சப்போர்ட் கிடைச்சது. ப்ரொடியூசர் கிட்டே இருந்தோம். ஏன்னா இவ்வளவு பெரிய பட்ஜெட், உண்மையை சொல்லலாம் நம்ம மார்க்கெட் நமக்கு என்ன ஒரு சைஸ் இருக்கோ அதோட எக்ஸ்ட்ராவா தான் பண்ணிருக்கோம். ஸோ இது ஒரு ரிஸ்க்குன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா ஒரு கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு ரிஸ்க் தான். ஆனா இந்த படம் சொல்ற விஷயமும் இந்த படத்துக்கான பர்பஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கேரக்டர் சொல்ற விஷயமும், இந்த கேரக்டர் ஒரு பிரச்சனைக்காக நிக்கிற விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ஷன் இது எல்லாத்தையும் தாண்டி நான் படத்துல வந்து ஆக்சுவலா ஒரு மீனவனா. ஸோ இதே மாதிரிதான் ஐ திங்க் இந்த இடத்துல இருந்தா நம்ம கிளம்பி ஒரு 3-4 நாள் கடலுக்குள்ள ஃபைபர் போட்ல போய் அந்த போட்டை பிடிக்கிறது, அந்த காத்து வாட்டத்துக்கு நம்ம போட்டை பிடிக்கிறதுன்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணோம். படத்துலயுமே ஃபைபர் போட்டு லான்ச் எல்லாமே ஓட்டுறதுக்கு அவரே ஓட்டினாரு. எதுவும் ட்ரூப் இல்ல. அது எப்படி அதுக்கு முன்னாடி ஏதாவது நீங்க ப்ரீ ப்ரொடக்ஷன் இல்ல நீங்க ஏதாவது இங்க வந்து கடல்ல ட்ரைனிங் 4 நாள் வந்தோம். சூப்பர். வந்து ஃபர்ஸ்ட் அந்த சீ சிக்னஸ் போணும்ல, ஃபிஷர்மேனோட லைஃப் நம்ம டெபிக் பண்றோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப சாதாரண ஈஸியான லைஃப் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் ஒரு வீரர்கள் தான்.